கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்துக்கு கடவுள் எனக்கு கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஸோ அநேக நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு த்ரூ அவுட் த லாஸ்ட் இயர். பட் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக என் மனசில் உடனே ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வர ஒரு 1 or 2 நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அபவுட் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ். ஸோ அவளுடைய மேரேஜ் வந்து இட் வாஸ் கெட்டிங் வெரி டிலேட். ஒரு லைக் 3-4 இயர்ஸாக அலையன்ஸ் பார்த்தோம். there was nothing that was happening. So we were very worried, and my parents are quite old, so 70+ அவங்க. So it was like a burden for the entire family. ஸோ நாங்கள் நிறைய ப்ரேயர் பண்ணோம், நிறைய காத்திருந்தோம். சில நேரத்தில் வந்து பயங்கர விசுவாசமாக இருப்போம். அதே சில நேரத்தில் வந்து பீப்புள் ஃபேஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வில் ஃபீல் அப்செட். ஸோ திஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வேர் ஹேப்பனிங். ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் ஆல்சோ ப்ரேயிங் ஸோ earnestly that I should see it happen in 2024. அப்போ என்னன்னா ஐ காட் கன்சீவ்ட். ஸோ ஐ couldn't travel as well. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஐ வாஸ் திங்கிங் இஃப் த மேரேஜ் கெட்ஸ் ஃபிக்ஸ்ட் வாட் am I going to do, Lord? ஸோ தட் வாஸ் கோயிங் இன் த பேக் ஆஃப் மை ஹெட். ஸோ நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அலைன்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. அவ்வளோ நாளாக கிளிக் ஆகாதது வந்து ரைட் ஆஃப்டர் த டெலிவரி கிளிக் ஆச்சு. ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங். ஐ couldn't even think. மேபி பிஃபோர் இயரில் நடந்திருந்தா what would have happened? I would have probably missed to long awaited prayer answer பண்ணுறதை வந்து கடவுள் வந்து என்னை பார்க்க முடியாமல் போயிருக்கோம். பட் பை காட்ஸ் கிரேஸ் it happened right in my maternity leave. நான் பாப்பாவோட இருந்தேன் 6 months. பாப்பாவுக்கு 6 months இருக்கும்போது ஸோ my sister got married, and the marriage was amazing. Like it was the perfect match, I would say. Like nanga in our dreams also we wouldn't have expected such a person. They were so much like God ordained marriage and solra madri perfect ah irunduchu. So I really thank God for that. It's not possible by human efforts. My parents were quite old. They couldn't take much effort to look for the alliance. But at the right time, the person actually logged into that matrimony site for the very first time. So we've been there for years. Like we've seen so many profiles. பட் அவர் வந்து லாகின் பண்ணி ப்ரீமியம் யூஸராக நாங்கள் வந்து இது கூட பண்ணல, ரெனியூ கூட பண்ணல. ஆக்சுவலாக ஃபெட்டப் ஆகிட்டு என் தங்கச்சி சொல்லிட்டா, டோன்ட் ரெனியூ, டோன்ட் வேஸ்ட் எனி மோர் மணி, இஃப் காட் கேன் பிரிங் ஹீ கேன் பிரிங், அவ்வளோதான். அப்படி விட்டுட்டோம் கம்ப்ளீட்லி இன் டு காட்ஸ் ஹேண்ட். And it was so amazing. அந்த பர்சன் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் வந்து he took the number and he called, and it all happened in God's own way. So it was so beautiful. பட் அங்கேயும் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. ஐ வாஸ் ஏபிள் டு ட்ராவல் பேக் டு இந்தியா 6 months இருக்கும்போது பாப்பா. ஸோ லாஸ்ட் நவம்பர் டிசம்பரில் நாங்கள் போயிருந்தோம் 2024. டிசம்பரில் ஆக்சுவலாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஸோ ஜஸ்ட் 2-3 weeks பேக் வந்து என்னாச்சு, எங்கள் அம்மா வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் எல்போ ஃப்ராக்சர் பண்ணிட்டாங்க. சரி, ஃப்ராக்சரோட கூட பரவாயில்லன்னு நினச்சோம். ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு லங்கில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இட் வாஸ் லைக் வென் ஐ வாஸ் இன் இந்தியா ஐ வாஸ் லிட்ரலி இன் டியர்ஸ். எசப்பா, இவ்வளோ தூரம் கைக்கூடி வர போகும்போது இப்போ ஒரு தடையா? ஆண்டவர் ஆரம்பிச்சதை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெரி சேட் மூமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. த என்டையர் ஃபேமிலி வாஸ் லைக் வாட், டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட்டாக இருந்தோம். பட் கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு நாளும் அவர் சொன்னதை வந்து நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். நீங்கள் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக செய்வேன்னு சொல்லியிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தையே தான் நாங்கள் பிடிச்சிட்டு இருந்தோம். ஆண்டவர் நீங்கள் சொன்னபடி நீங்கள் செய்வீங்க, இது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, பட் நடக்கும், அவ்வளோதான் ஃபெய்த். ஸோ அப்படி இருந்த டைமில் அம்மா கம்ப்ளீட்டாக ரிக்கவர் ஆனாங்க. டிசம்பரில் சிக்கானாங்க. பட் ஜான்குள்ளே வந்து ஷி வாஸ் பேக் டு நார்மல் பை த கிரேஸ் ஆஃப் God. And ஜான்னால் அவளுக்கு ஜான் 2024 அவளுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. in a very beautiful way, praise be to God. So that is something that has been there, and I was able to take part because I had maternity leave. So 3 months na India la irundhen. Now working la irundhendana I wouldn't have got that long vacation. So everything was falling into place. When God does it, he does it like beyond our imagination. We
can't even comprehend it. And we're just left to, say thank you, Jesus. That's all. So அதுதான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய standing out testimony which I am sharing to encourage all of you, those who are waiting for a long period, just like Sister Lydia said. So it is like when we can't see, but then when we reach the moment, we will feel overwhelmed by the grace that we experience. So that's definitely there. அதை நான் சொல்லணும். அடுத்தது வந்து எனக்கு மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும்போது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. யூஸ்வலி டசன்ட் ஹேப்பன். ஐ ஒர்க் ஃபார் அன்டோரியா ஹெல்த். ஸோ என்னுடைய ப்ராஜெக்டில் ஒரு வேக்கன்சி வந்து அந்த ப்ராஜெக்டில் என்னை வந்து செலக்ட் பண்ணி ஒரு மைனர் இன்டர்வியூவில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் தட் ஐ couldn't imagine. So I'm not worthy for that. I know I still have a lot of learning for that position. So even if we are not equipped, God chooses us, He equips us and gets us into that role. So adu vande enakku something that is amazing that's happened. All glory to Jesus. I'm still working on that role. I still find it very tough. Adella irukku. So but God is there. I just have hope in Jesus alone that He who started it will definitely help me through it. So yeah, these two things are the most thankful for this year, but there are lots and lots more. I give all the glory to God for His goodness and kindness towards me and my entire family. Thank you, Jesus. Praise be to God. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் மட்டும் நடத்தினாய் தேவனை.
நிதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்தினான் தேவனை. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சந்தனம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். சந்தனம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே. சொந்தம் பாராட்டி